அண்ணன் வந்த உடனே பணி தொடங்கி யாருன்னு கேட்குறீங்களா? மிஸ்டர் ரதீஷ். பிக் பாஸ் மலையாளம் சீசன் 6. இதுக்குள்ளே ஏகப்பட்ட ஆட்கள் எதிர்பார்ப்புகளோடு வந்திருப்பாங்க. 19 பேர் உள்ளே போயிருக்காங்க, 2 காமனர் உள்பட. இதில் வந்த முதல் நாளே ஃபஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா, நான் எல்லா இடத்துலையும் தெரியணும்டா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட யாரா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, என்ன எல்லாரும் காணணும் என்னுள்ள மென்டாலிட்டி ஒரு ஆக்கே ஒருத்தருக்கு தான், ரதீஷ். உள்ளே போய் தேவையில்லாத ஒரு 10 வயசுக்கு பிரயோஜனம் இல்லாத சம்பவத்தினெல்லாம் போய் அடி உண்டாக்குவா. போய் நான் எந்த ஊரில் என்ன மாதிரி ரவுடியை நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியன் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நிரூபிக்கிறாரு மிஸ்டர் ரதீஷ். எங்கே போய் முடிய போதோ சத்தியமாக தெரில. சரி, இது ஒரு சைடுனா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சில கேஸுகள் உள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் இல்லையா? இன்னும் ஒருத்தரை பற்றியும் தெரியல. இப்போ சைலண்ட்டாக இருக்க ஆட்கள் தான் போக 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 பயங்கர வைலண்ட்டாக மாறிடுவாங்க. அது நம்ம பல சீசனில் பார்த்துருக்கோம், தமிழ்லேயும் சரி. ஸோ இந்த பேட்டர்ன் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த முதல் கேப்டனாக யார் ஆக போகிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த சண்டை முதல்ல ஆரம்பமாகும்னு நான் நினைக்கிறேன். ரதீஷை பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு நான் சொறிஞ்சு கண்டென்ட் உண்டாக்கும் அப்படின்னு. அப்போ மற்றவன்ட்ட போய் வாண்டடாக பிரச்சனை இழுத்து வாண்டடாக பிரச்சனை பண்ணி ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கு ரதீஷ் எப்பயுமே ரெடியாக இருக்கார். அது நமக்கு தெரியுது இந்த இதில். അങ്ങനെ പോയാൽ രതീഷ് ഏട്ടൻ അങ്ങനെ പോയാൽ സപ്പോർട്ട് ഉണ്ടാവില്ല, கிடைக்காது. നമ്മൾ കുറേ സീസൺ കണ്ടതാണ്. കണ്ടന്റിന് വേണ്ടി കോൺസെൻട്രേറ്റ് ചെയ്യുന്ന ആൾക്കാർക്ക് എന്താ പറയുക, വാണ്ടഡാ കണ്ടന്റ് பண்ணணும் அப்படின்னு வம்பு விழுகிற ஆட்களுக்கு, അവിടെ എവിടെയും போய் ஆവശ്யமில்லாத பிரச்சனை அந்த இழுத்துட்டு வர்ற ஆட்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டு குறைவாയിരിക്കും. ஸோ ரதீஷன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு காமெடியன் தான்.